எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி எங்கு சென்றாலும் மக்கள் வெள்ளம் இன்றைக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. இன்று கன்னியாகுமரியை பார்த்தால் இதுவரையிலும் கன்னியாகுமரி வரலாற்றில் இவ்வளவு கூட்டம் எந்த தலைவருக்கும் கூடியதில்லை. கன்னியாகுமரிக்கு பாரத பிரதமர் வருகிற போது கூட இவ்வளவு கூட்டம் இல்லை. வியக்கத்தக்க அளவிற்கு மக்கள் வரவேற்பு இருக்கிறது. ஆண்டவர்கள் ஆண்டு முடிந்தவர்களை காட்டிலும் புதிதாக ஒரு இயக்கம் தமிழகத்தை தலைமை தாங்க வேண்டும். அதுவும் நம்முடைய தளபதியுடைய தலைமையிலே தமிழகம் சிறந்த ஆட்சி தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவு. அதன் அடிப்படையில் தான் இளைஞர்கள், கல்வியாளர்கள், தொழிலாளிகள், விவசாயிகள், நெசவாளர்கள், அனைத்து தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருமே ஒருமித்த மனநிலையே இருக்கிறார். ரோட் ஷோ என்று அவர் செல்லுகிற பாதையெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வரவேற்பை தருகிற காட்சியை நீங்கள் காணுகிறீர்கள். இது தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு படிக்கலாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு நல்லாட்சி தமிழகத்தை தர வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய கனவு, மக்களுடைய கனவு. 50 ஆண்டிற்கு பிறகு ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். ஆண்டவர்கள் ஆண்டு முடிந்தவர்கள் மாற்றி புதிதாக ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வேரூண்டி இருக்கிறது. திரைப்படத்தில் உச்சகட்டத்தில் இருந்த ஒருவர் அனைத்தும் தூக்கி எறிந்து விட்டு பல்வேறு சோதனையை சந்தித்து விட்டு மக்கள் பணியாற்றி என்று வந்திருக்கிற ஒரே தலைவர் இந்தியாவிலே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை. இதை சொல்வதற்கு காரணம் எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டார்கள். நம்மோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கட்சிகள் முயற்சிகள் மேற்கொண்டன. அனைத்தும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் தனித்தே நிற்கிறேன், தனித்தே வெற்றி பெறுவேன், தனித்தே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பேன் என்று துணிந்து வந்திருக்கிறார். அதற்காக ஏறத்தாழ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிய 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 45% வாக்காளர்கள் அவரை ஆதரிக்கிறார். ஆகவே அப்படி வருகிற போது பாண்டிச்சேரிக்கு அவர் ஒரு நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுடனே 91% வாக்குகள் அங்கே பதிவாயிருக்கிறது. இது இந்திய நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக இவ்வளவு வாக்கு பதிவானது என்பது ஒரு வரலாறாக இருக்கிறது. ஆகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி பெற வேண்டும் என்று மேலை நாடுகளிலே பணியாற்றக்கூடியவர்கள், வேறு மாநிலங்களிலே பணியாற்றக்கூடிய அத்தனை பேருமே ஒரு மாற்றங்கள் தேவை என்று தங்களுடைய பெற்றோர்கள், தாயிடத்தில், பெரியவரிடத்திலே சொல்லி விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வற்புறுத்த காட்சி இன்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறிய குழந்தைகள் அத்தனை பேருமே தங்களுடைய பெற்றோரிடத்தில், பெரியவரிடத்தில் வாக்குறுதி வாங்குகிறார்கள். விஜய் எங்களுக்குத்தான் ஓட்டு போட வேண்டும், விசில் சின்னத்திற்கு தான் ஓட்டு போட வேண்டும் சத்தியம் கேட்கிறார். இது எல்லோருக்கும் தெரியும். உங்கள் குழந்தைங்க கூட அப்படி தான் பண்ணு நினைக்கிறேன், அடம்பிடிக்க நினைக்கிறேன். பத்திரிகையாளருடைய குழந்தைங்க கூட அடம்பிடிக்க இந்த தடவை ஒரு தடவை போட்டிருந்த அப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இது ஒரு மாற்றங்கள் இந்தியாவிலே இது போன்ற ஒரு மாற்றங்கள் எங்கும் இல்லை. அப்படி என்றால் ஒரு சிறந்த ஆட்சியை தருவதற்கு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு வருகின்ற தலைமுறையை காப்பாற்றுகிற ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை என்பதுதான் நாடு இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கு. நாட்டு மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். அது போன்ற நிலைகள் இல்லை. சிறுபான்மை மக்கள் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவர். பாரதிய ஜனதா கட்சியுடைய தூண்டுதலின் பேரில் என்றைக்குமே அவர் அதற்கு தலை சாய்க்கக்கூடியவர் அல்ல. நான் இன்றைக்கு சொல்கிற போது மேடையிலே சொன்னேன், எல்லோரும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏன் நீங்கள் தனித்து நிற்க என்று கேட்டார்கள். சிங்கம் தனியாகத்தான் வரும், அது கூட்டத்தை கூட்டி வராது. ஆகவே சிங்கம் வெல்லும். ஆகவே தமிழ்நாடு அவருடைய கையிலே நாளை ஆட்சி மலரும். அதிமுக அளித்தவர் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். முழுமையாக அளித்தவர் அவர்தான். முதல் சின்னம்மா,
அதற்கு பிறகு டிடிவி, அதற்கு பிறகு நம்முடைய பிஜேபி கூட்டணி, அதற்கு பிறகு ஓபிஎஸ், அதற்கு பிறகு பிரேமலதா, அதற்கு பிறகு பிஜேபியில் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி தான் ராஜினாமா செய்துவிட்டு தலைமை பொறுப்பு இருப்பதை கூட அதையும் புடுங்க வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒருவர். எப்படி இவர் அழிக்க பார்க்கிறார் என்று சொல்வது ஒட்டுமொத்தமாக துரோகத்தின் மொத்த உருவம்தான் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொருடைய மனநிலைகள் வேறு, எதிர்பார்ப்புகள் வேறு, மாற்றங்கள் ஏற்படுவது வேறு. இது எல்லா கட்சியிலும் இந்தியா முழுவதும் நடைபெறுகிற ஒன்று. தனிப்பட்ட ஒருவர் வைத்துக்கொண்டு இப்படி போயிருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் எத்தனை பேருக்கு நாங்கள் பெண்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் என்று பார்க்கிற போது கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. எங்க அது உங்களுக்கு தெரியும். ஐடி ரைடு நடக்குதுன்னா யாருனாலும் நடக்குன்னு தெரியும். யாருடைய பணம் எங்கே இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். அதை நான் சொல்ல தேவையில்லை. ஐடி ரைடு முடிந்ததற்கு பிறகு யார் அந்த பணம் என்பது வெளியே வரும். எல் முருகன் மத்திய அமைச்சர் தான், அவர் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒருவர். நம்முடைய ஜனநாயக படத்திற்கு சென்சாருக்கு அதற்கு தலைமை பொறுப்பேற்றிருப்பவர் அவர்தான். சென்சார் வேறு, அதனுடைய அமைச்சர் அவர் தான். நீங்களாம் ஒரு ஆக்சிடென்ட் சொல்றீங்களே, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டால் ஏன் அந்த பதவியை ராஜினாமா பண்ணி நீங்கள் தானே சொல்கிறீங்க, பத்திரிக்கையாளர் தானே கேட்குறீங்க. ஒரு அமைச்சர் ஒரு சின்ன ஃபயர் ஆகிட்டாலோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டாலோ உடனே பதவி ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது மாதிரி ஒரு கொள்ளைகள் நடந்தால் அந்த துறையை இருக்கிற அமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த படம் வெளியே இல்லை இது மாதிரி ஆன்லைன் வந்திருக்குன்னா யார் ராஜினாமா செய்யணும்? நீங்கள் கேட்க வேண்டியதை அங்கே. நீண்ட காலமாக உங்கள்கிட்ட பயணம் பண்ணிக்கிட்டு எல்லா மேடைகளிலும் உங்களை பற்றி விமர்சனம் செய்ய வராங்க. அவருக்கு கிடைத்த இடக்கம் வேறு. என்னை விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு தகுதி இல்லை. ஏன் என்று சொன்னால் அவரை காட்டிலும் தலைவரோடு அம்மாவோடு பயணம் செய்தவன், அம்மாவிடத்திலே இவரை காட்டிலும் நான் முன்னுரிமையில் இருந்தவன், அதை காட்டிலும் அவருக்கு சில நேரங்களிலே வழிவிட்டவன். அவர் என்னை பற்றி பேசுவது வேதனையாக இருக்கிறது. அவர் அவருடைய செயல்பாடுகளை செய்து கொண்டு ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கிறார், அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். எல்லோரும் சொல்வார்கள் 23ஆம் தேதி என்று 10 மணிக்குள்ளே நீங்கள் பார்த்து விடுவீர்கள். வாக்கு எப்படி போய்கொண்டிருக்கிறது, யார் வெற்றி பெறப் போகிறார் என்பதை 10 மணிக்குள்ளேயே தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் என்ற நிலை தமிழ்நாட்டில் உருவாகும். இல்ல அனுமதி கொடுத்து சில விதிகளை உட்படுத்தி நாங்கள் செல்ல வேண்டி இருக்கிறது. நீங்கள் காரைக்குடியிலே பேசுகிற போது 5 நிமிடம் தான் காலதாமதம், பேசக்கூடாது என்று நிறுத்திவிட்டார்கள். இந்த விதி உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னை கேட்பதை காட்டிலும் அவருக்கு விதிக்கப்படுகிற விதிகள் கடுமையாக இருக்கிறது. போன நாங்கள் வந்து கூட்டம் போடுறதுக்கு எங்களுக்கு இத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு, அவருக்கு அதுக்கு மேலே கண்டிஷன்ஸ் இருக்கு. தன்னிச்சையாக அவர் செயல்பட இயலவில்லை. தன்னிச்சையாக சுதந்திரமாக எல்லா இடத்திற்கும் போக முடியவில்லை. அவர் சொன்ன ஒன்றே ஒன்றுதான். 15 நாட்களுக்கு முன்னால் எங்கள் இடத்துல பேசுகிற போது நாங்கள் எல்லா நிர்வாகிகள் இருக்கிற போது நாளை நான் புறப்பட தயார், அதற்கு உடனே அனுமதி வாங்கணும்னு சொன்னார். அவர் தயாராக இருக்கிறார். அவர் தயாராக இருந்தாலும் கூட அங்கே விதிமுறைகள் விதிக்கப்படுவதன் வாயிலாக இப்படித்தான் போகணும், அப்படித்தான் போகணும், இந்த டைரக்ஷன் போகணும், இந்த டைரக்ஷன் போகணும், இப்படி தான் நிற்கணுங்கும் போது நம்மால் அதை செயல்படுத்த இயலாது. மக்கள் வெள்ளம் பெருகி வருகிற போது, மக்கள் ஆர்ப்பரித்து வருகிற போது, மக்கள் அவரை தமிழ்நாட்டுடைய எதிர்கால முதலமைச்சர் என்று விரும்பி வருகிற போது அந்த அலையை யாருனாலும் அந்த கூட்டத்தை தடுக்க இயலாது. ஆகவே காவல்துறை நிறைய விதிமுறைகளை நமக்கு கொடுக்கிறார். எதிர்த்தவரை டெபாசிட்களை இழப்பார்கள். இப்போ எல்லா கட்சியிலும் பார்த்துருப்பீங்க, காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் வெளியே வராங்க, சீட்டு கிடைக்காத.
அண்ணா திமுக குமரிட்டு கொண்டிருக்காங்க, வேலை செய்யாத இருக்காங்க. திமுக அதே நிலை தான். எல்லா கட்சியிலும் அந்த நிலை தான் இருக்குது. எங்கள் கட்சி புதிய கட்சி, யார் வேண்டுமானாலும் புதிதாக போடலாம். அது நம்முடைய தலைவருக்கு உள்ள அவருடைய அதிகாரம். அவர் மட்டுமல்ல, எல்லோரையும் கலந்து தான் அதை செய்கிறார். அதில் வேறுபாடுகளே கிடையாது. முதல் தடவை நம்ம கண்டெஸ்ட் பண்ணுற போது அவருக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் நம்ம செய்கிறோம். மற்ற நாட்டை 20 கோடி கொண்டாங்க, காட்டுங்க கண்ணில், உனக்கு கருத்தில் திருப்பதி நாமத்தை கொடுக்குற, வாங்கி போயிட்டே இருங்கன்னு சொல்கிறது எங்கள்கிட்ட கிடையாது. அது நடத்தவே இல்லையா? என்னை பொறுத்தவரை 234 தொகுதியிலும் இதே நிலை தான், வெற்றி பெறும். அது மாற்றம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஆளு தான், 91 வந்ததில் ஒரு ஆலை, அதே மாதிரி ஆலை இருக்குது. உங்களுக்கு தெரியாதுங்க, ஒரே தெரியாது இருக்குது. நீங்கள் பிரைட்டாக இருக்குது, எல்லோரும் விரும்புகிறார்கள். ரோட் ஷோ இவங்களே சும்மா சாதாரண இவங்க போன போகுது, எல்லோரும் விசில் எடுத்து கையாட்டுறாங்க. காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, எல்லாருமே ரோட்டில் நிற்கிற எல்லாருமே இப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு நாள் பின்னால் போய் பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இன்று மாற்றங்கள் இருக்கிறது. உங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, இந்த தடவை விஜய் எங்களுக்கு தான் போடணும்னு சொல்கிறாங்களே இல்லையா? உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியாது, நீங்கள் என்ன கட்சியில் இருக்கான்னு தெரியாது. வீட்டில் உங்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா? சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நீங்களே சாட்சி. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த இல்லை தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவு விதிமுறைகளை சொல்லிவிட்டு வேறிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார். அது செய்ய வேண்டியது காவல்துறை, அரசு தேவைப்படுகிற போது எங்களுக்கு என்னென்ன விதிகளை விதிக்க வேண்டுமோ, எவ்வளவு தடயங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நாளை மறுநாள் தெரிந்துவிட்டு சொல்கிறேன். பெரும்பாலான இடங்கள்ல பரப்புரைக்கு அவரால் போக முடியுது, இந்த சூழல் சரியில்லை. 234 தொகுதி இருக்கப்போ பெரும்பாலான போக வேண்டிய சூழல் இருக்கு. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களை மட்டும் தான் கவர் பண்ணிருக்காங்க. இல்லை, பொதுவாக இருங்க. நீங்கள் 6 படை வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆகுங்க? 10 நாள் ஆகும்ல. 6 படை வீட்டுக்கு ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டு வரைக்கும் இந்த கஷ்டம் இருக்குது. எல்லா இடத்துக்கும் போகிற போது நீங்கள் பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். காவல்துறையை திணறுது. அடுத்த தலைவர் கூட்டு வர இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க, அதுக்காக தடைகள் போடுறாங்க. இதுதான் இருக்கிற நிலை. நன்றி.